அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். இறை தூதர் அவர்களே, நான் முதலில் இறை வழியில் போர் புரிந்துவிட்டு பிறகு இஸ்லாத்தை ஏற்கட்டுமா என்று ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு போரிடு என்று கூறினார்கள். எனவே அந்த மனிதர் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு இறை வழியில் போரிட்டு அதில் அவர் கொல்லப்பட்டார். இவர் சிறிதளவே செயல்பட்டு அதிக நற்பலனை பெற்றுக்கொண்டார் என்று அவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் பராஉ ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2808. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் உலகில் எவ்வளவு பெரிய நன்மையை செய்தாலும் அதற்குரிய பயனை அவர் மறுமையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதாவது அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் செய்யக்கூடிய அனைத்து நற்காரியங்களுக்குமான கூலியை அல்லாஹ் அவருடைய மரணத்திற்கு முன்பாக உலகத்திலேயே கொடுத்து விடுவான். இந்த மனிதர் செய்யக்கூடிய இறைவழி போருக்கான நன்மையை மறுமையில் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அவரை ஈமான் கொள்ள சொன்னார்கள். பிறகு இறை வழியில் போரிட வழிகாட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு நம்முடைய பயன்கள் மறுமையில் நமக்கு சேமிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். இணை வைப்பை விட்டு நீங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.